பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அதிகமாக நம்பி இருக்கிறவங்க நம்மளை கைவிட்ட ஒரு சூழலுக்குள்ள நீங்கள் கடந்து போயிட்டுருக்கீங்களா? அப்போது உங்களுக்கு கைவிடவே தெரியாத நம்புறதுக்கு தகுதியான ஒரு தெய்வத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். இயேசு கிறிஸ்து அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு பார்ப்போமா? வேத புஸ்தகத்தில் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. நான் அவர்களை வெறுக்கவும் கைவிடவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை ஏந்தி சுமக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் வெறும் தெய்வம் மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்கவும் ஒரு தாயாக இருக்கவும் உங்கள் கூட ஒரு நண்பனை போல இருக்கிறதுக்கும் அவர் தகுதியானவர். இந்த தெய்வத்துக்கு கைவிடவே தெரியாது. ஏன்னா அவருக்கு அந்த வழிகள் தெரியும். அவர் சிலுவையில் அறையப்பட்டது போ அவருடைய சொந்த பாவங்களுக்காக அவர் அறையப்படலை, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார். நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். அவர் அந்த சூழலில் கைவிடப்பட்ட ஒரு நிலையில இருந்து அந்த காரியங்களை அவர் அனுபவிச்சதுனால இன்னைக்கு உங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் உங்களை எந்த சூழலையும் கைவிட போகிறதே இல்லை. அதுக்காக நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன். நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்பின் இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் கூட இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு தகப்பனை போல தாயை போல நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்கள வழிநடத்த போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இனிமே சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக சிலுவையில் தன்னுடைய உயிரையே கொடுத்த தெய்வம் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்க கூட வந்து உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார்.